அதில் முதல் பெட்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா V3 ஆன்லைன் டிவி, இந்த மை V3 ஆட்சிக்கு முன்னாடி விஜயராகவனும் சத்யானந்தும் V3 ஆன்லைன் டிவின்ட்டு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் உறுதியாக மோசடி செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி கலெக்டரை சந்தித்து 10 பேர் மனு கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு அமைப்பே இருக்காங்க, கிட்டத்தட்ட 700 பேர் அந்த அமைப்பில் இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க இந்த மை V3 ஆட்சிக்கு மருந்து கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா வி ஹெர்பல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். இதோட ஓனரும், அதாவது இந்த கம்பெனியோட ஓனரும் பாரத் சேவக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு பாடி இருக்குது. அதோட சான்சலரும் ஒரே ஆள் தான். அவர் வந்து 10ஆம் கிளாஸில் 5 சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்ட் ஃபெயிலான ஒரு நபர். அவர் வந்து டாக்டர் பட்டம் எப்படி வாங்கியிருக்காருன்னு தெரியல. அவர் தயாரிக்கிற பொருள் தான் மை V3 ஆட்சி விற்கிறாங்க. அது எப்படி இவங்க 2 பேர்த்துக்கும் 15 வருஷமாக கனெக்ஷன், எவ்வளோ அந்த BSS மூலிமா எவ்வளோ பொய்யான டாக்டரேட் பட்டம் அவார்டுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அதுக்கான தகவல்கள். அதாவது கடந்த 10 வருஷமாக இதே ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஒரு 10 பேர் புகார் கொடுத்துருக்காங்க. அதை கமிஷனர் சார்கிட்ட அந்த 10 பேர்த்தோட பெட்டிஷனோட நம்ம வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த விருது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விருது, ஆனரரி டாக்டரேட், அதாவது கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கௌரவ டாக்டர் பட்டம் வந்து அது போலியான கௌரவ டாக்டர் பட்டம். யூனிசெஃப்னு இவங்களே ஒரு போலியான ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதில் அவரே அந்த யூனிசெஃப் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற நிறுவனத்தோட தேசிய இயக்குனர் பார்த்திங்கன்னா விஜயராகவன் தான். அவரே வந்து அவார்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த யூனிசெஃப்பில் வேலை செய்கிற இக்னிஷியஸ் பிரபு அப்படின்ட்டு ஒரு நபர் பார்த்திங்கன்னா மதுரையை சார்ந்த ஒருத்தர்கிட்ட நான் விருது வாங்கி தரேன், கவர்னர்கிட்ட விருது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 லட்சம் ஏமாற்றியிருக்காரு. அதையும் நம்ம புகாரில் இணைச்சிருக்கோம். தனக்குத்தானே கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க சீடர்கள், அதாவது அந்த மை V3 ஆட்சியில் இவர் கீழே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்த்துக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காரு. ஹலோ குருஜி, என் பேர் அசோக் சனிதேங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம்ங்க. நான் தயாருங்க. எப்போ நீங்க சொல்றீங்கன்னாலும் அந்த நேரத்துக்கு தயாருங்க. வெரி குட். அதான் எதிர்பார்த்தேன் நானும் அதே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதாவது முடிவுக்கு வரணும்ல. கண்டிப்பா பார்த்ததில்ல, நானும் உங்களை பார்த்ததில்ல. ஆமாங்க. இந்த சந்திப்புக்கு நீங்களும் அழைப்பு மறைமுகமா கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இல்லைங்க, நாங்க மறைமுகமா எல்லாம் கொடுக்க கிடையாதுங்க. நாங்க என்ன சொன்னோம், இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. நாங்க மீடியா கிட்ட என்ன சொன்னோம், எல்லா மீடியா கிட்ட என்ன சொன்னோம், நான் வந்து புகார்தாரர், நான் தயார். அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆள் வர சொல்லுங்க, காவல்துறையில இருந்து ஒரு ஆள் வர சொல்லுங்க. யூடியூப் இல்ல ஒரு நிமிஷம். இது முதல்ல சொல்லியிருந்தோம், ஓகேங்களாங்க. இப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க மறைமுகமா சொல்லியிருக்கோம். நீங்க சொன்னீங்க இல்லைங்க, நாங்க மறைமுகமா எல்லாம் சொல்ல கிடையாது. பந்தோஸ்துக்கா சில யூடியூப்ல சேர்த்து குடிக்கிறதுக்கு பந்தோஸ்துக்கான்னு கேட்டாங்க. பந்தோபஸ்து இல்லைங்க, ஒரு விவாதம் அப்படின்னா இதுல யார் யார் எந்தெந்த பார்ட்டிஸ் இருக்காங்கன்னு இருக்குங்க, ஓகேங்களாங்க. இப்போ சில டேட்டா எங்கிட்ட இருக்கும், சில டேட்டா கவர்மெண்ட் கிட்ட இருக்கும், கரெக்டுங்களாங்க. சில டேட்டா நான் பதில் சொல்ல முடியாது, சில டேட்டா நீங்க பதில் சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு தரப்பு சொல்லுவீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன். இது உண்மையா அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறையோ அரசாங்கமோ ஒண்ணு வேணும். அப்புறம் நீங்க வந்து என்ன மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிருங்க. நீங்க கேட்ட கேள்விக்குங்க, யூடியூபர்ஸும் இதுல வந்து போட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து இப்போ ஒரு மீடியா ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா, யூடியூபர்ஸ் தவறா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தவறா சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் ஒரு ஆள் வரணும் இல்லைங்க. இது வந்து ஜென்ரலா நான் சொல்லியிருந்தேன். பட் இப்ப நீங்க வந்து என்னை பர்சனலா கூப்பிட்டுருக்கீங்க, நான் தயார். ஓகே பிரதர், இப்ப நான் ஒரு நிமிஷம் பேசுறேன். இப்போ நீங்க என்னன்னா, நீங்க தான் குற்றத்தை தொடுத்திருக்கீங்க, அதாவது இது மாதிரி தப்பு நடந்திருக்குது. ஆமாங்க. அதாவது இதற்கான நீங்க சொன்ன வாக்குறுதிக்கான பதில் தான் உங்ககிட்ட வேணும். ஆமாங்க ஆமாங்க ஆமா. உண்மையா பொய்யாங்கிற விஷயம் எல்லாம் அரசாங்கம் பாத்துக்கும். ஓகே, அரசாங்கம் வந்து அந்த கடமையை கரெக்டா செய்யும். ஆமாங்க ஆமாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு 4-5 வீடியோக்கள்ல நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா வந்து இந்த 4-5 வீடியோங்களே எங்களோட ஸ்டைல் எப்படின்னா, முதல்ல ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு வீடியோ, ஓகேங்களா. அப்புறம் எங்களுக்கு சட்ட ரீதியா மட்டுமே தான் இருக்கும். அந்த 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 கேஸ் முடியறது வரைக்கும் நாங்க நடுவுல எந்த வீடியோ போட மாட்டோம். முதல்ல ஒரு விழிப்புணர்வுக்கு அப்புறம் நாங்க புகார் சட்ட ரீதியா ஜனநாயக ரீதியா என்னென்ன பண்ணுவோமோ அது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். இல்ல பிரதர், அது ஜனநாயகம்லாம் நேர்ல பேசலாம் கண்டிப்பா, சரிங்களா? சரி, நீங்க சொல்லுங்க. நானும் கோயம்புத்தூர்ல இருக்கேன், உங்களுக்காக தான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன், சரிங்களா? ஓகேங்க. நீங்க சவால்னு கேட்டிருக்கீங்க, நான் தயாருன்னு சொல்லியாச்சு, ஓகேங்களாங்க. நான் தயார், நான் முழுக்க தயார்.
ஓகேங்களாங்க. சரி ஓகே. நீங்க எப்ப என்ன நாங்க இப்பனாலும் ரெடி. 1 மணி நேரத்துல வர சொன்னீங்களா ரெடி தாங்க. ஓகே பிரதர், நம்ம ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வெளிச்சமான நாளா மாறட்டும். ஆமாங்க. அதாவது ஒரு பக்கம் உங்க பக்கம் வெளிச்சம் இருந்தாலும் அது ஒரு தீர்வு அமையட்டும். ஓகேங்க. அது எங்க பக்கம் வெளிச்சமா இருந்தாலும் எங்க பக்கம் தீர்வு அமையட்டும். நான் பாக்குறேன். சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பிளேஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கிறீங்களா இல்ல எப்படி காமனான ஒரு இடத்த நான் பிளான் பண்ணவா? இல்லைங்க, நீங்க என்ன எப்படி பெரிய கும்பலா வர போறீங்களா? ஏன்னா இல்ல உங்க ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருந்திருக்குதுங்க. நான் பெட்டிஷன் கொடுக்க போறதுனாலும் இல்ல நாங்க ஏன் பேர் பேசாதீங்க. நீங்க இது வரைக்கும் எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லைங்க, உங்களை நான் பார்த்தது இல்ல. பட் ஒரு நிமிஷம், மைவி3 ஆட்சிக்குன்ட்டு ஒரு முகம் இருந்திருக்குது. அது எப்படி இருந்திருக்குன்னா எப்பவுமே பிம்பம் வரல, அன்பார்ந்த யூடியூப் சேனல் தான் வரேன் நான். சரிங்களா? ஓகேங்க. எனக்கு புரிஞ்சுக்கணும் நீங்க. நீங்க மைவி3 ஒரு நிமிஷம், நீங்க மைவி3 ஆட்சில நிறுவனரா இருக்கீங்களா இல்லையா? அதாவது நான் இன்னைக்கு வர்றது அன்பார்ந்த யூடியூப் சேனலா வர்றேன். மைவி3 ஆட்சியோட ஃபவுண்டர் என்ன நீங்க கேள்வி கேளுங்க. இல்லைங்க, இல்ல இல்ல அது நம்ம அங்க கேட்கலாங்க. ஆனா பவுண்டரா இருந்தா தான் இதுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். நான் வந்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு தயார். ஓகேங்களா? நீங்க யூடியூப் நம்ம இதே வச்சுக்கலாங்களா? உங்களுக்கு வசதியா இருந்துச்சுன்னா அந்த இப்போ ஆன்லைன்ல பேசிக்கிறாங்க இல்லைங்க, அது மாதிரி பண்ணிடலாங்களா? நீங்களும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம், நான் இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம். ஓகேங்களா? சரி, அந்த ஆக்சுவலா வந்து நான் யூடியூபரா நான் நேத்துக்கு ராத்திரி தான் வந்திருக்கேன் பிரதர். எனக்கு தெரியாது. இல்லைங்க, அதுல சாஃப்ட்வேர் இப்போ நீங்க வீடியோஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா எடிட் பண்ணி போடுறீங்க. உங்க டீம் கிட்ட கேட்டீங்கன்னா ஜூம்ன்ட்டு ஒண்ணு இருக்கு, ஸ்ட்ரீம்யார்டுன்ட்டு ஒண்ணு இருக்குது. இதுல எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே பிரதர். அப்ப அதுக்கு என் டீம் கிட்ட பேசிட்டு, ஏன்னா நான் வந்து இந்த ரைட் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, உங்கள மாதிரி நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் யூடியூபர் கிடையாதுங்க. நான் வந்து பாலிசி மேக்கர் ஆகிறதுக்காக நாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். தெரியாது பிரதர், எனக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். சரிங்களா? ஓகே ஓகேங்க. அதனால வந்து எனக்கு முதல்ல நீங்க போட்டிருக்கிறதுலயே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து முன்னுக்கு பின்னா வச்சிருக்கீங்க. அதுவும் ரொம்ப மோசமா வச்சிருக்கீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு இது பொது வாழ்க்கை, எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. எங்க வேணாலும் நான் ப்ரூவ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? நீங்க தகவல் சொல்றீங்க, அது மாதிரி யாரும் காதுக்கு தகவல் சொல்றேன். டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இல்லைங்க, வித்தியாசம் இருக்குங்க. நாங்க காதுக்கு வந்த தகவல் எல்லாம் சொல்ல கிடையாதுங்க. நாங்க ஒரு புகார் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல முழுக்க என்னென்ன அதிகாரிகள் இதுல இருக்காங்களோ நீங்க தான் சொல்றீங்களா? இந்த ஆர்குமெண்ட் முடியும் போது ஓகேங்க, மக்கள் பாத்துக்கிட்டுமே, அதுதான் மக்கள் பாத்துக்கிட்டுங்க. நாங்க உங்களை மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறது இல்லை. எங்களுக்கு உங்களோட பர்சனல், உங்க அப்பாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவரு அது பேர் என்ன, சத்யானந்தோட அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பேய் ஓட்டிட்டு இருந்தாங்க, என்ன உங்க வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்குது, எல்லாம் A to Z தெரியும். ஆனா பர்சனல் நாங்க பண்ண மாட்டோம். அது வந்து எங்களுக்கு தேவையில்லாது. அது பர்சனல், உங்க பர்சனல். ஓகேங்களா? என்னோடது நான் பொதுவெளியில நான் வந்து ஒரு மாவட்ட செயலாளர், நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அது நான் தயாரா இருக்கேன். இதெல்லாம் இதோட பெரிய பெரிய மாஃபியாவை நாங்க எடுத்தப்போ எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணதான் செஞ்சாங்க. அதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இன்னைக்கு உங்க சவாலுக்கு நாங்க தயார். நீங்க வந்து நானும் தயார் பிரதர். இன்னைக்கு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன்லைன்ல கூட பேசுவோம். எதுக்கு நீங்க எதுக்கு போட்டு நீங்க உங்களுக்கு அந்த ஃபியர் வேண்டாம். சரிங்களா? எங்களுக்கு ஃபியர் எல்லாம் இல்லைங்க. இது ஃபியர் எப்படின்னா, நீங்க வந்து ஒரு 50 பேர்த்து கூப்பிட்டு வரீங்கன்னா நான் அதுக்கு தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுல பயம் எல்லாம் எந்த பயமே கிடையாது. நாங்க ஒரு கட்சியை சார்ந்தவங்க, நாங்க மணல் மாஃபியா மண் மாஃபியாவை எதிர்த்தவங்க, கனிம வள கொள்ளையை நாங்க எதிர்த்தவங்க. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது. நாங்க சொல்றது, நீங்க 50 பேர்த்த கூப்பிட்டு வந்தீங்கன்னா நானும் அந்த 50 பேர்த்த கூப்பிட்டு வரணும். அப்பதான் சரியான போட்டியா இருக்குங்க. ஏன்னா உங்க ஸ்டைல் அப்படி இருந்திருக்கு. உங்க மைவி3 ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஆட்களை கூப்பிட்டு வந்தா கேஸ வித்ரா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒரே ஒரு சின்ன அன்பான கோரிக்கை என்னன்னா, இந்த டீலிங் நம்ம வச்சுக்கலாம். அதை வைக்கும்போது ஒரு பார்ட் ஆஃப் டைம் நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது என்ன கேள்விதான் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. அதே மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு மலுப்பலான பதில் மட்டும் சொல்லக்கூடாது. சரிங்களா? உண்மையான பதில்னோ சொல்லுங்க. சரிங்களா? நீங்க வந்து அதுதான் வந்து இந்த டீலிங் இந்த பிரச்சனைக்கு வந்து முழுமையான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஓகே பிரதர், நம்ம வந்து நான் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு புது டீலிங் இதுல கொண்டு வந்து வைக்கிறீங்க. இதே இது ஒரு புது டீலிங் கொண்டு வந்து வைக்கிறீங்க. டீலிங் இல்ல, நீங்க என்ன செய்றீங்கன்னா கேட்ட கேள்வி டைவர்ட் பண்றீங்க. நாங்க டைவர்ட் ஒரு டைவர்ட் கூட பண்ணல. நீங்க கேட்ட கேள்வி ஒரு பண்ணி சொல்ல கூடாது. ஏன்னா நீங்க முழுசா சொல்லணும், நான் முழுசா சொல்லணும். சரிங்களா? என்ன முழுசா சொல்ல விடணும், நீங்க முழுசா சொல்லணும். ஆமாங்க ஆமாங்க. ஆனா நீங்க எமோஷன்ஸ் பேச கூடாது. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க வந்து எமோஷன்ஸ் வச்சு விளையாட கூடாது. இந்த உங்க கூட்டங்கள்ல நீங்க எமோஷன்ஸ் பேசுறீங்களா, அது பேசக்கூடாது. ஃபேக்ட்ஸ் பேசணும், புள்ளி விவரங்கள் பேசணும், நம்பர்கள் பேசணும். அது அந்த புள்ளி விவரங்களுக்கு தான் பேசுவோம். சரிங்களா? ஓகே ஓகே. புள்ளி விவரங்கள் படி பேசுவோம். ஓகேவா? ஓகே ஓகே. நான் ஒரு 1 hour லைன்ல வர்றேன். ஓகே ஓகேவா? ஓகே. நன்றி. பேசுவோம்.
இந்த மண்டே எப்படி இருக்குன்னு நம்ம நைட்டு ஃப்ரெண்ட்லியா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஓகே, நன்றி.